தமிழகத்தில் உடனடியாக அவசர சட்டத்தை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று போராட்டம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை 3 ஆண்டுகால திமுக ஆட்சியை நாம் பார்க்கும் பொழுது மிக மிக மோசமான கேடுகட்ட ஆட்சியாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. எதற்கெடுத்தாலும் பணம், நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் சொல்வதற்கு பதிலாக பணத்தை கொடுத்து சரிகட்டி விடுவது திமுகவினர்கள் பழக்கம் என்பது போல்தான் நம்மால் இதை பார்க்க முடிகிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணமா? பணத்தை கொடுத்து சரிகட்டுங்கள். வெடி விபத்தா? பணத்தை கொடுத்து சரிகட்டுங்கள். அரசு பேருந்து கவிழ்ந்து விழுந்ததா? பணத்தை கொடுத்து சரிகட்டுங்கள் என்பதற்கேற்ப திமுகவினர்களது செயல்பாடுகள் அனைத்தையும் மக்கள் பணத்தை கொடுத்தால் வாயை மூடிவிடுவார்கள் என்பதற்கேற்பதான் தமிழக அரசின் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் மாலை 6:30 மணி அளவில் தேசிய கட்சியின் தலைவர் தற்பொழுது கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையவே உலுக்கியுள்ளது. இந்த தகவல் நிச்சயம் உளவுத்துறை மூலமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது காதிற்கு சென்று இருக்கும். ஆனால் கவனக்குறைவின் காரணமாகவும் அலட்சியத்தின் காரணமாகவும் இதனால் நமது கட்சி ஆதாயப்படும் என்பதற்காகவும் திமுக இதை சுயநலமாக பார்த்துவிட்டதா என்ற ஒரு கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிறது என்றால் கட்சி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை தலைமை அலுவலகத்தில் பேசக்கூடாது. மக்களின் நலனை பற்றி மட்டும்தான் அந்த இடத்தில் பேச வேண்டும். உளவுத்துறை சொன்ன தகவலையும் மீறி அதை கண்டும் காணாமல் சர்வசாதாரணமாக வீட்டிற்கு அருகிலேயே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் தமிழகத்தை உலுக்கியிருக்கிறது என்றால் தமிழக அரசின் சட்ட ஒழுங்கு எப்படிப்பட்ட ஒழுங்காக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 8 நபர்கள் சரணடைந்திருக்கிறார்கள் என்று காவல்துறையினர்கள் கூறி வருகிறார்கள். அது உண்மையிலேயே குற்றவாளிகளா அல்லது குற்றவாளிகளை தப்பிப்பதற்கு இவர்கள் பணத்தை கொடுத்து சரிகட்டியிருக்கிறார்களா? வாழ்நாள் முழுவதும் செட்டில்மெண்ட் என்பதற்கேற்ப இவர்கள் சிறைக்கு செல்கிறார்களா என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது ஆட்சியே வேண்டாம், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 2 மாதங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாகவே தமிழகத்தில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எப்படித்தான் தமிழக மக்கள் மீண்டும் மீண்டும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துகிறார்கள் என்பதுதான் வேடிக்கையாகவும் அதிர்ச்சியாகவும் அடுத்த தலைமுறையினர்களின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது கவலையாகவும் இருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.